ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா கன்னிதாய் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் சண்டே விளாக், ஒன் டே விளாக் பார்த்துருந்தோம். ஓரளவு ஓகே, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புரட்டாசி அமாவாசை. இதில் இருக்கிறதுலே வந்து பெரிய அமாவாசை சொல்லுவாங்க இல்லையா, மாலி அமாவாசை. அந்த அமாவாசை நம்ம வீட்டில் சிம்பிளாக தான் கும்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னலாம் செய்ய போகிறேன்றதை பார்க்கலாம். ஓகேவா, வாங்க. என்னென்னலாம் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாதத்துக்கு ஊற வச்சாச்சு, அரிசி ஊற வச்சாச்சு. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால சாம்பார் தானே செய்வோம் இல்லையா, சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா சாம்பாரில் வந்து என்ன காய் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் போட்டு தான் சாம்பார் வைப்பாங்க இன்றைக்கி. அதனால் பூசணிக்காய் பாயாசம் செய்ய போகிறோம். கேரட் பீன்ஸு பொரியல் தான் பண்ண போகிறோம். இதுவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ தான். அப்புறமேட்டு வடை செய்ய போகிறோம். இதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி நான் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்றத தான் நீங்கள் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. ஓகேவா, நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்ற எந்த அமாவாசை கும்பிடலனாலும் இந்த ஒரு அமாவாசை நான் கும்பிடுவேன். மற்றதெல்லாம் கும்பிட்றதுக்கு என்ன சொல்கிறது, காலையிலே கொஞ்சம் டைம் இருக்காது. நான் எல்லாரும் வேலைக்கு கிளம்பிடுவாங்களா, அதனால் கும்பிட மாட்டேன். சரி, இது சண்டே வந்துருக்குதா, வீட்டில் இருக்காங்க, அவங்கள வச்சு கற்பூரெல்லாம் ஏற்ற சொல்லி மாமியாருக்கு தெரியுதா, ஃபோட்டோ தெரியுதா, சரியாக தெரியல கிளியரா, அவங்க தான் என்னோட மாமியார். கொண்டு போகிறோம், எல்லா வேலையும் முடிப்போம். இந்த வாரமும் நம்ம வீட்டில் இடியாப்பம் ஆனால் தேங்காய் பால், இந்த ரெண்டு தான் காலையிலைக்கு. தோசை வேணுன்றவங்க தோசை சுட போகிறேன், தோசையும் செய்ய போகிறேன். வேணுன்றவங்க தோசை சாப்பிட்டுப்பாங்க. நம்ம வீட்டு தோசையை பாருங்க எப்படி வருதுன்னு. என்னோட ஸ்பெஷலே தோசை தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை தான். வந்து வீட்டில் எப்போவுமே எல்லாருக்கும் தோசை தான் இருக்கும். சட்னி வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர காலையில் எப்போவுமே எல்லாருக்கும் தோசை தான். நீங்கள்லாம் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தூத்துக்குடியில் வளர்ந்த பொண்ணு, பிறந்து வளர்ந்த ஊர் எல்லாமே எனக்கு தூத்துக்குடி தான். அங்கே வந்து அமாவாசை அப்படின்னாலே வந்து என்னன்னே எனக்கு தெரியாது. அதேமாதிரி அங்கே இருக்கிறவங்களும் அமாவாசை கும்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது, எந்த வீட்லேயும் நான் பார்க்கவே இல்லை. இங்கே வந்து அமாவாசை, இந்த சஷ்டி, கிருத்திகை அதெல்லாம் சொல்கிறப்போ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் கல்யாணம் ஆகி வந்த பிறகு அன்றைக்கெலாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுமா அப்படிலாம் சொல்கிறப்போ, ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வந்து அந்தளவுக்குலாம் இல்லை. செவ்வாய் வெள்ளி நான்வெஜ் சேர்க்க மாட்டோம். மற்றபடி கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப நாள் விரதம் இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 11 நாள், 20 நாள், 48 நாள் அந்த மாதிரியெல்லாம் கூட இருந்து போயிருக்கிறோம். ஆனால் இந்த அளவுக்கு இப்படி இருந்தது கிடையாது. அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதும் எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்க மாமியார் இருக்கும்போதே ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் எங்கள் ஊர் சைடில் அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். இப்போ நானாக சரி நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், நம்ம இருக்கிற இடம் தான் அந்த மாதிரி, இதெல்லாம் முறை தானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் யூடியூப்பில் பார்ப்பேன் இல்லையா, அதை வச்சு தான் சரி நம்மளும் பண்ணுமே சொல்லி நான் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 1.5 இயரில் தான் வந்து என்னுடைய அத்தை வந்து ரொம்ப முடியாமல் இருந்து இதுவாயிட்டாங்க. அதனால் சரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் தான் அமாவாசையை கும்பிட ஆரம்பித்தேன். எல்லா அமாவாசையும் என்னால் கும்பிட முடியாது. பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இப்போ இது வந்து மகாலய அமாவாசை, இது கொஞ்சம் பெரிய அமாவாசை இல்லையா, சரி இதுவும் லீவ் நாளில் வந்திருக்கனால சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு இதில், இல்லைனா எதனா எனக்கு உடம்பு முடியாமல் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனால விட்டுருப்பேன். மற்றபடி நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு நாள் அவங்களுடைய நினைவு நாள் வரும் இல்லையா, அன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு எல்லோரும் இருந்தெல்லாம் நாங்கள் வந்து இதுக்கு முன்னால் கும்பிட்ருக்குறோம். இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் கொஞ்சம் முடியல, எனக்கு முடியலன்றதுனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். சரி இந்த அமாவாசை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அதை அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ஏதாவது தப்போ இல்லைக்கா இது இப்படி பண்ணக்கூடாது, இல்லைம்மா இப்படிலாம் செய்யக்கூடாது, இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தோணிச்சு கருத்துக்கள் இருந்ததுன்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சந்தோஷமாகவே ஏற்றுப்பேன். ஏன்னா எனக்கு இது தெரியவே தெரியாது.
இது மாதிரி உள்ளவங்களுக்கு சமைக்கிறத சாமிக்கு செய்கிறத உப்பு பார்க்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கூட தெரியும். ஆனால் இதெல்லாம் கூட எனக்கு தெரியவே தெரியாது அவ்வளோவா. நான் இப்போ ஓரளவு எல்லாத்தையுமே எனக்கு ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. பால் பாயாசம், சாப்பாடு, சாம்பார், அப்புறமேட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணோம். இது வந்து அநேகமாக வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி செய்வாங்க. எனக்கு தெரியும் என்னால் உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது, அவாய்ட் பண்ணுறதுனால நான் வந்து சரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலான்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் செஞ்சுருக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வாங்க இலை போடலாம். இது வந்து நான் வந்து அத்தைக்கு மட்டும் ஏற்றுறதுக்காக வச்சக்கூடிய விளக்கு தான் இந்த விளக்கு. இது வந்து அவங்களுக்கு நான் எதனா இது பண்ணுறோம், சாமி கும்பிட்றோம் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து அதை வந்து ஏற்றுவேன். இல்லைனா மற்றபடி இந்த விளக்க வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் நாங்கள் சிம்பிளாக இன்றைக்கி போட்டிருக்கிற படையல் அத்தைக்கு. அத்தைக்கு வந்து எல்லாமே பிடிக்கும், எல்லாமே சாப்பிடுவாங்க நல்லா. அதெல்லாம் வந்து நினைவு நாள் அன்றைக்கி புடவை அதெல்லாம் வச்சு கும்பிடுவோம். அதெல்லாம் வாங்கி வச்சு இன்றைக்கி சரி சிம்பிளாக கும்பிடலாம். இன்றைக்கி என் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு இதெல்லாம் வந்து செய்கிறது கொஞ்சம் இதுவாக இருந்தது. சரி செய்யலான்ட்டு செஞ்சாச்சு. மன நிறைவோடு செஞ்சு சாமியும் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை போய் நான் போய் ஊர்லலாம் சொன்னேன்னா இது மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இறந்தவங்களுக்கு இவ்வளோ இதுவாக பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பண்ணேன், சொல்லுவேன் நானும் போய்ட்டு இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதான் வந்து முறை அப்படின்ட்டு போய் ஊர்லலாம் சொல்லுவேன். பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காக்காவுக்கு சாப்பாடும் வச்சாச்சு. இன்னைக்கு அமாவாசை கும்பிட்டு முடிச்சாச்சு. இத்துடன் அடுத்த விழாக்கு இதோட முடிஞ்சது. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. சாப்பிட்ற வீடியோ எடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் இன்னும் மாமா வரல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நாங்க எல்லாமே கரெக்டா பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதுல எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே ஓகே, பார்க்கலாம் அடுத்த விழாக்களை பார்க்கலாம். பாய். ஓகே பாய்.